ஹாய் எவ்ரிஒன். தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஆனால் எந்த பார்ட்டியுமே மெஜாரிட்டி வின் பண்ணல. இதை தான் ஹங் அசம்பிளின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, தொங்கு சட்டசபை. ஸோ இப்போ எல்லாருக்குமே பல கேள்வி ஓடிட்டுருக்கும். அடுத்து என்ன நடக்கும், யார் ஆட்சி அமைப்பாங்க, விஜய் அலையன்ஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாரா இல்லை அப்போசிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுமா, இதெல்லாம் யார் டிசைட் பண்ணுறா, இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கும். நீங்கள் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் இந்த கான்செப்டில் கிளியர் நாலேஜ் நமக்கு இருக்கணும். ஸோ பிகாஸ் இது வெறும் பாலிட்டிக்ஸ் மட்டும் கிடையாது, இதுக்குள்ளே நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஹங் அசம்பிளினா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா எந்த பார்ட்டியுமே மெஜாரிட்டி கிராஸ் பண்ணல, அதை தான் ஹங் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. மெஜாரிட்டின்னு சொல்கிறோம். மெஜாரிட்டினா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ தமிழ்நாடுக்கு இப்போ மொத்த சீட் 234, அதில் 50% இல்லைனா அதுக்கும் மேலே எடுத்திருந்தா அதான் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்னா, டிவிகே 108, அதுதான் லார்ஜஸ்ட் பார்ட்டி. பட் 118 கிராஸ் பண்ணல. ஓகேவா? அதனால தான் இதை ஹங் அசம்பிளின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அடுத்து என்ன நடக்கும், என்ன நடக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பார்க்கலாம் வாங்க. ஓகே, இதுக்கு 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேபிள் கோயிலேஷன் கவர்மெண்ட். அதாவது டிவிகே ப்ளஸ் இன்னும் சில பார்ட்டிஸ் ஒன்றா சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பார்ட்டியோட லீடர்ஸ் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆவாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருக்கும், ஆனால் அவங்க பாலிசிஸில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, இதை தான் நம்ம அலையன்ஸ் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட். ஒரு பார்ட்டி தனியாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும், ஆனால் மெஜாரிட்டி இருக்காது. புரியலையா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிவிக்கு 108 சீட் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்படின்னா அவுட் சைட் சப்போர்ட். அதாவது இன்னொரு கட்சி என்ன சொல்லணும்னா, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஓட்டிங் அப்போது மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஓட்டிங் எடுப்பாங்கல்ல, அப்போ நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஆனால் நான் உங்கள் கவர்மெண்ட்டுக்குள்ளே வரமாட்டேன், உங்கள் பார்ட்டிக்குள்ளே வரல, ஆனால் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் அலையன்ஸ். அதாவது லார்ஜஸ்ட் பார்ட்டி வின் பண்ணியிருக்கோம், ஆனால் மற்ற பார்ட்டிஸ்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்கள ஆட்சி அமைக்க விடாமல் பண்ணுவாங்க. அதுதான் அப்போசிஷன் அலையன்ஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணால் மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணிவிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்சி அமைச்சிருவாங்க. ஸோ டிவிகே என்ன பண்ணிடுவாங்க, ஆட்சி அமைக்க விடாமல் பண்ணிடுவாங்க. இதுதான் அப்போசிஷன் அலையன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நாலாவது ஆப்ஷன் என்னன்னா நோ மெஜாரிட்டி சுச்சுவேஷன். இப்போ எந்த பார்ட்டியுமே மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் டிவிகேவும் ப்ரூவ் பண்ணல, டிஎம்கே இல்லை மற்ற ஆப்போசிஷன் பார்ட்டிஸும் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணல. அப்படின்னா என்ன நடக்கும்? பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணுவாங்க, திருப்பி முதல்ல இருந்து எலெக்ஷன் வைப்பாங்க. ஓகே, அதுதான் இந்த 4 சுச்சுவேஷன். இது 4 தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. நடக்குமா, இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை இது வெறும் தியரி மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நம்ம இந்தியாவிலே இதெல்லாம் முன்னாடியே நடந்திருக்கு. நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன். ஸோ இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎம்கே 2006 டிஎம்கே என்னன்னா வெறும் 96 சீட்ஸ் தான் இருந்துச்சு. பட் 118 சீட்டு வேணும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் வந்து அவுட் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேவா? இது வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் 2018 பிஜேபி தான் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்துச்சு. எல்லாரும் பிஜேபி தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சாங்க. பட் சடனாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் ஜனதாதளும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கோவாவில் 2017 காங்கிரஸ் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்துச்சு. ஆனால் பிஜேபி என்ன பண்ணுச்சுன்னா சீக்கிரமாக அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ஷாக்கிங்கான கேஸ். ஏன்னா சிவசேனா, என்சிபி அதாவது நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி, காங்கிரஸ் எல்லாருமே வந்து அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன் இது அப்படின்னா, அவங்களோட ஐடியாலஜிஸ் டிஃபர் ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா அவங்க அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிப்பாங்க, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி. ஸோ ஹங் அசம்பிளி கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ இன்னொரு டவுட் இருக்கும். இப்போ டிவிகே வந்து எனக்கு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லுது, அப்போசிஷன் பார்ட்டியும் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ யாருக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் கவர்னர் ரோல் ப்ளே பண்ணுவார். அதாவது கவர்னர் தான் என்ன பண்ணுவார்னா இது ஆக்சுவலாக இந்த ப்ராசஸை வந்து கொண்டு போவார். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார்னா கவர்மெண்ட் வந்து இன்வைட் பண்ணுவார் ஒரு பார்ட்டி, நீங்கள் வந்து சிஎம்மாக இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணுவார். இது எப்போ நடக்கும்? மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது, அவங்க தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும்.
கூப்பிட்டு சிஎம் ஆக்கிடுவாங்க. ஒருவேளை ஹங் அசம்பிளியாக இருந்துச்சுன்னா ஃப்ளோர் டெஸ்ட் முக்கியம். ஓகேவா? ஸோ அவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும் அவங்க சப்போர்ட்டை. 118 சீட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கும் டைம் லைன் கொடுப்பாங்க. 7லேருந்து 10 நாள். அது கம்மியாகவும் கொடுக்கலாம். அது கவர்னர் பொறுத்து. ஓகே. இப்போ நம்ம என்ன கேட்டோம்? யாரை ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்கன்னு பார்த்தோம். ஸோ சர்க்காரியா கமிஷன் அண்ட் பஞ்சி கமிஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீபோல் அலைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மெஜாரிட்டி. நமக்கே தெரியும், மெஜாரிட்டி சீட் வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் வந்து கவர்னர், அவங்கள தான் இன்வைட் பண்ணணும், அவங்கள தான் வந்து சிஎம் ஆக்கணும். ஒருவேளை ஹங் அசம்பிளியாக இருந்தால் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் டிவிகே சொல்லுது எனக்கு சப்போர்ட் இருக்குது, சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் டிவிகேல விஜயை கூப்பிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா சிஎம்மாக பதவி ஏற்க சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா அடுத்த கேஸ் என்ன அப்படின்னா, 3வது யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னா போஸ்ட் போல் கோயிலேஷன். அப்படின்னா என்ன? எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா அவங்க ஒன்றா சேர்றது. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி அவங்க மெஜாரிட்டி காமிப்பாங்க. அது வந்து போஸ்ட் போல் கோயிலேஷன் சொல்லுவோம். 4வது பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட். உங்கள் கவர்மெண்ட்குள்ளே நான் வரமாட்டேன், ஆனால் நான் வெளில இருந்து சப்போர்ட் பண்ணுவேன். ஓட்டிங் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் தான். எப்போ வேணாலும் நான் சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 சான்ஸ் தான் இருக்குது. இது வந்து ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா கவர்னர் வந்து லாஜிக்கலாக ஃபாலோ பண்ணணும். இது வந்து மஸ்ட் கிடையாது. ஓகே, லாஜிக்கலாக ஃபாலோ பண்ணணும். அதுதான் இங்கே விஷயம். ஓகே, சர்க்காரியா கமிஷனும் பஞ்சி கமிஷனும் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதை பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபுல் சிஎம்மாக கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா ரிசைன் பண்ணிடணும். ஃப்ளோர் டெஸ்ட்டை பொறுத்து கண்டினியூ பண்ணுவாங்க, இல்லைனா ரிசைன் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ இன்னொரு கொஸ்டின் வரும். ஹங் அசம்பிளி சுச்சுவேஷனில் இதெல்லாம் எந்த பேசிஸில் நடக்குது? யார் இதெல்லாம் சொன்னா? இல்லை கவர்னரே முடிவு பண்ணிக்குவாரா? இல்லை கவர்னர் தான் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணணும்னு இதெல்லாம் யார் சொன்னான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் ரூல் புக்னு ஒன்று இருக்குது. தட் இஸ் நத்திங் பட் கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷனில் என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் இதுக்கு ரிலேட் ஆயிருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹங் அசம்பிளியில் ரோல் ஆஃப் கவர்னர் இஸ் இம்பார்ட்டன்ட். அவர் தான் கீ அத்தாரிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகல் 164 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் கவர்னருக்கு வந்து பவர் கொடுக்குறாங்க சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகே, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்பாயிண்ட் பண்ணக்கூடியது கவர்னர். இன் ஹங் அசம்பிளி சுச்சுவேஷனில் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறது எந்த ஆர்டிகல் பேசிஸில் நடக்குதுன்னா ஆர்டிகல் 164 தான் கவர்னருக்கு பவர் கொடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகல் 163 எடுத்துக்கிட்டிங்கன்னா, நார்மலி கவர்னர் என்ன பண்ணணும்னா மினிஸ்டரோட அட்வைஸை கேட்டு தான் ஆக்ட் பண்ணணும். இங்கே கவர்மெண்ட்டே இன்னும் ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அவர் கொஞ்சம் லிமிட்டட் டிஸ்க்ரீஷன் பவர் வந்து என்ன பண்ணுவார்னா யூஸ் பண்ணுவார். லிமிட்டட் டிஸ்க்ரீஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகல் 174 பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து அசம்பிளியை வந்து சம்மன் பண்ணுறதும் இல்லை டிசால்வ் பண்ணுறதும் அதுக்கான பேசிஸ் வந்து இந்த ஆர்டிகல் 174. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகல் 356 பார்த்தீங்கன்னா இது வந்து வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா, எந்த பார்ட்டியுமே மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணலன்னா கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டிகல் 356 பேசிஸில் பிரசிடென்ட் ரூலை கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் எலெக்ஷன்ஸ் நடத்துவாங்க. ஓகே, ஸோ பிரசிடென்ட் ரூலுக்கான ஆர்டிகல் இஸ் ஆர்டிகல் 356. ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா கவர்னருக்கு அன்லிமிட்டெட் பவர் கிடையாது. கான்ஸ்டியூஷன் பேசிஸில் தான் அவர் நடக்கணும். ஓகே, இப்போ இன்னொரு வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ சொல்கிறேன். இப்போ கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணணும். டிவிகே கிட்ட 108 சீட் இருக்குது. இப்போ மற்ற கட்சியில் இருக்கிறவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎம்கேலேருந்து ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருப்பாங்கல்ல, அவங்க வந்து நைட்டோட நைட்டாக டிவிகேக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்கும்? டிவிகேக்கு சீட் பத்தலைன்னு அவங்க வந்துடுறாங்க. அப்போ என்ன நடக்கும்? ஒருவேளை கவர்மெண்ட்டே ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ டிவிகேல உள்ள எம்எல்ஏலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேறு கட்சிக்கு போகிறாங்க. ஏடிஎம்கே போகிறாங்க, இல்லை டிஎம்கேக்கு மாறிடுறாங்க. டிவிகேலேருந்து ஜெயிச்சு அதுக்கப்புறமா வேறு கட்சிக்கு தாவிட்டாங்கன்னா இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ கவர்மெண்ட்டே என்ன ஆகும்? கொலாப்ஸ் ஆகும். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்குள்ளே ஸ்டெபிலிட்டி இருக்காது. அந்த பார்ட்டிக்குள்ளே என்ன இருக்காது? ஸ்டெபிலிட்டி இருக்காது. இதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது கான்ஸ்டியூஷனில் எங்கே இருக்குன்னா 10th ஷெடியூலில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கான ரூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எம்எல்ஏ வந்து பார்ட்டிஸை ஸ்விட்ச் பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்கள் எம்எல்ஏ ஆகிட்டு ஸ்விட்ச் பண்ணிங்க வேறு பார்ட்டிக்கு போகிறீங்கன்னா உங்கள் சீட் வேக்கண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால் எம்எல்ஏ வந்து இண்டிவிஜுவல் பார்ட்டி ஸ்விட்ச் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவாங்க. ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த பார்ட்டியோட ஐடியாலஜிஸ் வந்து அந்த பார்ட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு 2/3 மெம்பர்ஸ்க்கு பிடிக்கலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம்? 2/3 மெம்பர்ஸ் என்ன பண்ணிக்கலாம்?
சேஞ்ச் ஆகிக்கலாம். ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டி என்ன பண்ண முடியாது, மாற முடியாது. ஸோ 2/3 பார்ட்டிஸுங்கிறது மர்ஜர் மாதிரி ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சியில் போய் மர்ஜ் ஆகிடுவாங்க. ஸோ இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, ஹார்ஸ் ட்ரேடிங் அவாய்ட் பண்ண. ஹார்ஸ் ட்ரேடிங்னா என்னென்னா, காசு கொடுத்து இல்லை பவரை யூஸ் பண்ணி எம்எல்ஏஸை நம்ம சைடுக்கு மாற்றுறது. ஓகேவா? ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதே என்ஷூர் பண்ணுது அப்படின்னா ஸ்டெபிலிட்டியும் என்ஷூர் பண்ணுது. மெஜாரிட்டியை யார் டிசைட் பண்ணுவா, கவர்னரா இல்லை அசம்பிளியான்னு சொல்லி இந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணது ஒரு இம்பார்ட்டண்ட் கேஸ். அதுதான் எஸ்ஆர் பொம்மை கேஸ். 1994 நடந்துச்சு. இங்கே என்னென்னா, கர்நாடகாவில் எஸ்ஆர் பொம்மை வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தார். ஒரு ஸ்டேஜில் கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் கவர்மெண்ட் மெஜாரிட்டி லூஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லி பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இதுக்கு என்ன பண்ணணும், ஃப்ளோர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கணும். பட் கவர்னர் அது பண்ணல. அவரோட டிஸ்க்ரிஷனை யூஸ் பண்ணி பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ணிடுறார் டைரெக்டாகவே. ஸோ அதுக்கப்புறமா எஸ்ஆர் பொம்மை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு அப்புறம் வந்த ஜட்ஜ்மெண்ட் தான் எஸ்ஆர் பொம்மை கேஸ். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மெஜாரிட்டியை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணணும் ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லி இதை வந்து கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லி இது பண்ணது இந்த கேஸ் தான். ஸோ கவர்னர் டிசைட் பண்ணக்கூடாது, அசம்பிளியில் அவங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டான கேஸ். ஓகே, ஒரு ஆஸ்பிரண்ட்டாக நமக்கு இது எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸில் நிறைய கொஷின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு 5 கொஷின்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆன்சர் எழுதி பாருங்கள். உங்கள் ஆன்சரில் எஸ்ஆர் பொம்மை கேஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆர்டிகல்ஸ் இதிலே கொடுத்துருப்பேன். நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட கோரிலேட் பண்ணி படித்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு நல்லா புரியும். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்களும் இதுக்கு ஆன்சர் எழுதி பாருங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.